சமூக வலைதளத்தில் திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்தி பெண்களுடைய அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்து மிரட்டி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் சிறை தண்டனையை மதுரை அமர்வு சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு. இந்த வழக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபேமஸான அந்த காசி அப்படின்ற ஒருத்தருடைய வழக்கு. இந்த வழக்கில் குற்றவாளி சமூக ஊடகங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பெண் அணுகி வேலைவாய்ப்பு மற்றும் திருமணம் செய்வதாக கூறி நம்பிக்கை ஏற்படுத்தியதாகவும், பின்னர் அவரது அந்தரங்க வீடியோக்களை ரகசியமாக பதிவு செய்து அதெல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் என் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் கே ராமகிருஷ்ணன் பாதிக்கப்பட்டவருடைய சாட்சியம் நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு கருதி கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தாங்க. மேலும் விதிக்கப்பட்ட வாழ்நாள் சிறை தண்டனை, அதாவது அவருடைய நேச்சுரல் லைஃப் வரைக்கும் இந்த இம்ப்ரிசன்மெண்ட் சிறை தண்டனை தொடரும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குறிப்பிடத்தக்க முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஐபிசி செக்ஷன் 376 கிளாஸ் 2 கிளாஸ் என், அதாவது ஒரு பெண்ணை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்வது தொடர்பான குற்றம். ஐபிசி செக்ஷன் 90, அதாவது சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட சூழ்நிலையில் தவறான நம்பிக்கை அல்லது அச்சத்தின் அடிப்படையில் பெறப்படும் சம்மதம் அப்படின்றது சட்டப்பூர்வமான சம்மதமாக கருதப்படாது. ஏன்னா இதை தான் டிஃபென்ஸ் சைடில் இது ஒரு கன்சென்ட் வாங்கி 2 பேரும் விருப்பப்பட்டு இது நடந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி இதை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ செக்ஷன் 90 சுட்டி காட்டி, அதாவது சில குறிப்பிடப்பட்ட சூழ்நிலையில் வாங்கக்கூடிய கன்சென்ட்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் ஆதாரம் தொடர்பாக, அதாவது மேக்புக் போன்ற மூல சாதனம், அதாவது ஒரிஜினல் டிவைஸ் நீதிமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் தனியாக செக்ஷன் 65B சான்றிதழ் தேவையில்லை அப்படின்றது தொடர்பாகவும் இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு சமூக வலைதளங்களில் அறிமுகமாகக்கூடிய நபரிடம் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் அந்தரங்க புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பகிரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதுடைய அவசியத்தை எடுத்துக்காட்டுது. முக்கியமாக திருமணம் அல்லது வேலைவாய்ப்பு போன்ற வாக்குறுதிகளை பயன்படுத்தி ஒருவருடைய நம்பிக்கையை பெற்று பின்னர் அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துவது கடுமையாக சட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். டிஜிட்டல் யுகத்தில் ரொமான்ஸ், ஃப்ராட் மற்றும் செக்ஸுவல் பிளாக்மெயில் போன்ற செயல்கள் குறித்து விழிப்புணர்வு இருப்பது அவசியம். இந்த சட்ட தகவல் உங்களுக்கு மேலதாக இருந்தால் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற சட்ட தீர்ப்புகள் மற்றும் முக்கியமான லீகல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பக்கத்தை ஃபாலோ செய்யுங்க.